DJI Osmo ஆக்ஷன் கேமராவோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது உண்மையிலே ஒர்த்தாக இருக்குமா, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது கரெக்டான சாய்ஸாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக டெப்த்தாக பார்க்க போகிறோம். இதோட வீடியோ குவாலிட்டி, ஃபோட்டோ குவாலிட்டி, டெய்லி யூசேஜுக்கு எப்படி இருக்குது, பேட்ரி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கவரை பிரிப்போம். கவரை பிரிச்சுட்டு பேக் சைடில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷனுக்கு ராக் ஸ்டடிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கேமரா தான் மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு அதை வெளியே எடுக்கலாம். வேறு என்ன இருக்குது பாக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தான் அக்சசரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே எடுத்து பார்ப்போம் நம்ம அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லை. சிலிக்கான் ஜெல் அந்த இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது எது கொடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஓகே, மற்றதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக சின்னதாக ஒரு பெட்டி மாதிரி ஒன்று இருக்குது. அது போக ஒரு மவுண்ட்டு ஒன்று இருக்குது ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு யூஎஸ்பி சார்ஜரும் அந்த ஸ்க்ரூ மவுண்டிங் பண்ணுறதுக்குண்டான ஸ்க்ரூ இருக்குது. இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள பேட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்ரி தான் இருக்குது. இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா 1300 mAh இருக்குது இதில். ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கேமராவை பார்ப்போம். நம்ம கேமரா ஓப்பன் பண்ணவே இல்லை. கேமரா ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது, அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அந்த கேமராவோட பாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கேமராவை கையில் எடுத்தாச்சு. இன்ஹேண்ட் ஃபீல் நல்லாயிருக்கு. அதில் ப்ரொடக்டிவ் லேயர் கொடுத்துருக்காங்க. அந்த லென்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்குது, ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது இப்போ டெம்ப்ரரியாக தான். நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். பின்னாடி ஒரு பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பட்டன், பவர் அண்ட் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வெறும் சிம்பிளாக தான் இருக்குது. அவுட்ரு ஷெல் மட்டும்தான் கவராக இருக்குது. ஃப்ரண்ட்டு கவர் ஆகலை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் ஃபீச்சரே டுவல் டிஸ்பிளே இருக்கிறது தான். இதுதான் இதோட கூட வந்த அக்சசரிஸ். ஒரு கேமரா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேஸு, 2 மவுண்டிங்கோட ஸ்க்ரூவு, ஒரு யூஎஸ்பி சார்ஜரு. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்லி டாப்பில் மட்டும் தான் மவுண்ட் பண்ண முடியும் இந்த இதை வச்சு. உண்மையிலே அவங்க கொடுத்துருக்கிற இந்த கேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த பட்டன்ஸ்லாம் கிளிக்காக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. யூஎஸ்பி டைப் சி தான் இதோட சார்ஜிங் போட்டு நம்ம மொபைல் சார்ஜரை வச்சு கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பெனிஃபிட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேமரா வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் யோசித்து அதுக்கு வந்து டைப் சி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வர மொபைல் எல்லாமே டைப் சி தான். நம்ம எல்லாத்தையுமே டைப் சி கேபிள் தான் மேக்ஸிமம் இருக்கும். அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இதில் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஹோல் மாதிரி இருந்ததில் தான் பேட்ரி நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் மொத்த அந்த பாக்ஸ் கண்டெய்ன், அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ். இந்த கேமரா பார்த்திங்கன்னா வீடியோ வந்து சூப்பராக இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் வீடியோ குவாலிட்டி கொடுக்குற பட்ஜெட்டுக்கு உண்மையிலே ஒர்த்தான வீடியோ. அந்த வீடியோ நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோட்டோ அந்தளவுக்கு சொல்லலாம், ஒரு நார்மல் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, நல்லாயிருக்கும். இதை இப்போ ஆன் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா DJI Osmo அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ஆப்பு பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாங்க இந்த கேமராவோட சாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
இதுதான் இந்த கேமராவில் எடுத்த ஆக்ஷன் கேமரா DJI Osmo கேமராவில் எடுத்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 18,000க்கு அமேசானில் நான் வாங்கினேன். இப்போ இது வந்து 20Kக்கு இருக்குது. அப்பப்போ இது கம்மியாகவும் ஆகும். இது வந்து ஹைப்பர் லூப்ஸு, டைம் லேப்ஸு அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோட்டோ வீலாகிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான கேமரா, ஒர்த் ஃபார் மணி. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.